Hi, hello, welcome to Litfeast channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற poem The Lotus by Toru Tat. Toru Tat, she was born in the year 1856 and died 1877. Indian Bengali translator and poet. So founding figure of Indo-Anglican literature ரொம்ப ஒரு ஃபேமஸான ரைட்டர். இவங்களோட நேஷ்னாலிட்டி வந்து பிரிட்டிஷ் இந்தியன். இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே அவங்களோட ரைட்டிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஷீஃப் கிளீன்ட் இன் ஃப்ரெஞ்சு ஃபீல்ட் இது வந்து ரொம்ப அவங்களோட ஃபேமஸான ஃப்ரெஞ்ச் கலெக்ஷன். ஸோ இதில் 165 போம்ஸ் இருக்குது. இதை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஏன்ஷியன் பேலட்ஸ், லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், ஸோ இது எல்லாமே இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான கலெக்ஷன்ஸ் ஆஃப் பொயட்ரி. இந்த ரெண்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் பொயட்ரியும் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா போஸ்துமஸாக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த சீ ஆஃப் ஃபோலியேஜ், த லோட்டஸ், சீதா அண்ட் ஆர் கேஷ்ரினா ட்ரீ இது எல்லாமே டோரு டட்டோட ரொம்ப ஃபேமஸான போம்ஸ். டோரோட லைஃப்பில் வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன தீம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா லோன்லினஸ், லாங்கிங், பேட்ரியாட்டிசம், நாஸ்டாலஜி ஆஃப் ஹர் சைல்டுஹுட் மெமரிஸ், ஈவன் ஆர்கெஸ்ட்ரினட்டிலும் கூட அவங்களோட நாஸ்டாலஜிக் மெமரிஸை தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவாங்க. 21 வயசில் டியூபர்குலோசிஸ் அது வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த போயம் த லோட்டஸ், ஸோ இதில் என்ன தீம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா லோட்டஸ் வி நோ வெரி வெல். ஸோ லோட்டஸ் அப்படின்றது இந்தியாவோட ஒரு நேஷ்னல் ஃப்ளார். ஸோ அதோட பியூட்டியும் ஸோ அதோட ப்ரைடை பற்றியும் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாரை வந்து ரொம்ப ப்ரௌடாகவும் நம்மளோட இந்தியன் கல்ச்சரை வந்து ரொம்ப ப்ரைடாகவும் வந்து இந்த போமில் வந்து பேசியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த போமோட கான்செப்டு. இதை வந்து ஒரு பேட்ரியாட்டிக் சானட்டுன்னு சொல்லலாம். ஸோ சானட் யூ நோ வெரி வெல். ஸோ 14 லைன்ஸ் கால்ட் அஸ் சானட். ஸோ இது பேட்ரியாட்டிக் செட்டப்பில் இருக்கனால இதை பேட்ரியாட்டிக் சானட்னு சொல்லலாம். பேட்ரியாட்டிசம், ஸோ நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாருக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தவங்க பேசியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இதை பேட்ரியாட்டிக் போயம்னு சொல்லலாம். ரொம்ப பிளைனான லாங்குவேஜும் அந்த பிளைனான லாங்குவேஜில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த போயமை வந்து கொடுத்துருக்காங்க நமக்காக. இப்போ நம்ம பொயட்டிக் லைன்ஸை பார்க்கலாம். லவ் கேம் டு ஃப்ளோரா ஆஸ்கிங் ஃபார் அ ஃப்ளார், த wood of flowers be undisputed queen. ஸோ ஃபஸ்ட்டு லவ்னா என்ன, ஃப்ளோரானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மித்தாலஜியில், ரோமன் மித்தாலஜியில் லவ்னா என்ன அப்படின்னா காட் ஆஃப் லவ் ஆர் கியூபிட். கியூபிட் மன்மதன் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான். ஸோ ஒரு காடு அப்படின்றத சொல்கிறாங்க மித்தாலஜியில். ஃப்ளோரா வந்து எதுக்கு காடஸ் அப்படின்னா வெஜிடேஷன் அண்டு ஃப்ளார்ஸ், எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் காட் யார் அப்படின்னா ஃப்ளோரா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிற மாதிரி வந்து பர்சானிஃபிகேஷன் வந்து டோரு டட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சானிஃபிகேஷன்னா என்ன, ஹியூமன் நேச்சர் அவங்க ஹியூமன் கிடையாது, ஆனால் ஹியூமன் நேச்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஹியூமன் மாதிரி வந்து சொல்கிறது தான். ஸோ இங்கே லவ் அண்ட் ஃப்ளோராவா அது மாதிரி தான் வந்து டோரு டட் வந்து பர்சனிஃபிகேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ் வந்து ஃப்ளோராட்டை வந்து கேட்குது என்ன அப்படின்னா ஆஸ்கிங் ஃபார் அ ஃப்ளார், எனக்கு வந்து ஒரு ஃப்ளார் வேணும். அது எப்படி இருக்கணும், த வுட் ஆஃப் ஃப்ளார்ஸ் பி அன்டிஸ்பியூட்டட் குயின். ஸோ அன்டிஸ்பியூட்டட்னா என்னது, விதவுட் எனி டவுட், டிஸ்பியூட். ஸோ எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாமல் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த பேரை கேட்டாலே அந்த ஃப்ளாரை பார்த்தாலே வந்து பியூட்டிஃபுல் குயின், அது ஒரு குயின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி லவ் வந்து கேட்குது ஃப்ளோராட்டை. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் த லில்லி அண்ட் த ரோஸ் லாங் ஹேட் பீன் ரைவல்ஸ் ஃபார் தட் ஹை ஹானர். ஸோ இப்போ வரைக்குமே எது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஹானர்டு ஃப்ளார்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லில்லியும் ரோஸும் தான். ரொம்ப வருஷமே லில்லி வந்து என்ன பண்ணுது, நான் தான் பெருசு, ரோஸ் வந்து நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பார்ட்ஸ் ஆஃப் பவர் ஹேட் சங் தேர் கிளைம்ஸ். ஸோ பார்ட்ஸ் மீன்ஸ் என்னது, பொயட். ஸோ பொயட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ரைட்டிங்ஸ் மூலமாக ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பொயட்ஸ் வந்து லில்லி தான் பெருசுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பொயட்ஸ் என்ன சொல்கிறாங்க ரோஸ் தான் பெருசு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளார்ஸோட பெருமைகளை பற்றியும் பேசுகிறதையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம்.
த ரோஸ் கேன் நெவர் டவர். ஸோ ரோஸ் வந்து ரொம்ப டெலிஷியஸான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று, அதை யாருமே டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லைக் த பேல் லில்லி வித் ஹர் ஜூனோ மீன் பட் இஸ் த லில்லி லவ்லியர். ஸோ ஆனால் அதே மாதிரி தான் பேல் லில்லியும். ஸோ பேல்னால் என்னது, வெளுத்து போன அந்த லைட் கலர்டு பியூட்டிஃபுல் கலர்டு அந்த லில்லியும் அதே மாதிரி தான். ஸோ லில்லி யார் மாதிரி அப்படின்னா ஜூனோ மீன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு மித்தலாஜிக்கல் கேரக்டர் தான். ஜூனோ அப்படின்னா என்னென்னா காடஸ் ஆஃப் ஸ்டேட்லி பியூட்டி. அதாவதுனா பெர்மனண்ட்டாகவே இந்த பியூட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும். மீன் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் லுக்கு. ஸோ ஜூனோ பார்க்குறப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கார்ஜியஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த லில்லி ஃப்ளவரும் அது மாதிரி லவ்லியராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தஸ் பிட்வீன் ஃப்ளவர் ஃபேக்ஷன்ஸ் ரேங்க் த ஸ்ட்ரைஃப் இன் ஃபிசிக்ஸ் போயர். ஸோ இதனால் என்ன ஆகுது, ஃப்ளவர் ஃபேக்ஷன்ஸ்னால் என்ன, குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அதாவது என்னென்னா லில்லி சைட் இருக்கிற குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸும் சரி சப்போர்ட்டர்ஸும் சரி ரோஸோட சப்போர்ட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, ரேங்க் மீன்ஸ் வாட்டர் கிளாஷ். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பெரிய கிளாஷ், ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. ஸ்ட்ரைஃப் மீன்ஸ் குவாரல். என்ன நடக்குது, சைக் போயர் மீன்ஸ் சோல் கார்டன். ஸோ அவங்களுடைய வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. என்ன அப்படின்னா லில்லி தான் பெருசு, ரோஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைட் இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லவ் வந்து சொல்லுது. அப்புறமேட்டு சொல்கிறாரு, லவ் வந்து சொல்லுது, give me a flower delicious as the rose and stately as the lily in her pride. ஸோ அடுத்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா ரோஸ் மாதிரி ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கணும், லில்லி மாதிரி ஒரு ஸ்டபனாக ஸ்டேபிளான ஒரு பியூட்டியும் அதுக்கு இருக்கணும், ஒரு வித் ப்ரைடோடு இருக்கணும். அது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளாரை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோராட்டை வந்து லவ் வந்து கேட்குது. அதுக்கடுத்தது எதை பற்றி கேட்குதுன்னா அப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னா என்ன கலர் வந்து அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குது. பட் ஆஃப் வாட் கலர் அப்படின்னு கேட்குது. ரோஸ் ரெட்டா, ரோஸ் ரெட் கலரில் கொடுக்குறியா, லவ் ஃபஸ்ட்டு சூஸ், இல்லை ரெட் கலர் கொடு அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தென் ப்ரேடு, நோ லில்லி ஒயிட், இல்லை ஒயிட் கலர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கப்புறம் என்ன கேட்குது, அப்புறம் என்ன சொல்லுதுன்னா போத் ப்ரொவைட், எனக்கு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் கேட்குது. ஃப்ளோரா என்ன கொடுத்துருக்கு, ஃப்ளோரா கேவ் த லோட்டஸ். ஸோ அது கேட்ட மாதிரியே லவ் கேட்ட மாதிரி லவ்க்கு வந்து ஃப்ளோரா வந்து லோட்டஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளாரை எப்படி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னா ரோஸ் ரெட் கலரும் டைட் மீன்ஸ் வாட், கலர்டு. ஸோ மிக்சர்ட் வித் லில்லி ஒயிட். ஸோ ரோஸ் ரெட்டையும் லில்லி ஒயிட்டையும் கிளப் பண்ண மாதிரி ஒரு குயின்லியஸ்ட் ஃப்ளாரை வந்து என்ன பண்ணிடுச்சு, க்ரியேட் பண்ணி லவ் கையில் கொடுத்துருச்சு அப்படின்றதோட ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆப்டமிஸ்டிக்காக வந்து இந்த போயம் வந்து டோரு முடிச்சிருக்காங்க. ஸோ ஷார்ட் சம்மரில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா லவ் அண்ட் ஃப்ளோரா வந்து போயிட்டு ஒரு பர்சனிஃபை பண்ணி ரெண்டு பேரும் வந்து ஒரு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து இந்த போயமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லவ் வந்து கேட்குறது எனக்கு வந்து ஒரு அன்டினைபிள் எபிலிட்டி இருக்க ஒரு குயின்லியஸ்ட் ஃப்ளார் இன் த வேர்ல்ட் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாராட்ட கேட்குறப்போ அதுக்கு லவ் வந்து ஃப்ளோரா வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ லவ்வோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லுது, எனக்கு ரோஸ் மாதிரி இருக்கணும், லில்லி மாதிரியும் ரெண்டையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும், அதோட குவாலிட்டிஸும் சரி அதோட கலரும் சரி, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரைடான ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃப்ளாரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஃப்ளோரா வந்து லோட்டஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ லவ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது அந்த ஃப்ளாரை பார்த்து. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டோரட்டட் வந்து நம்மளோட கண்ட்ரி மேலே நம்ம ட்ரெடிஷன்ஸ் மேலே நம்ம கஸ்டம் மேலே எந்த அளவுக்கு வந்து ஒரு லவ்வோட ஒரு அஃபெக்ஷனோட எந்த அளவுக்கு ஒரு பேட்ரியாட்டிக்காக இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த போயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கலர்ஃபுல் இமேஜ் ஆஃப் இந்தியாஸ் நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸ். ஸோ லோட்டஸ்னால் ஒரு ப்ரைட் ஒரு கெத்தை வந்து சூப்பராக வந்து இந்த போயமில் டோரு நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.